Hi guys, once again, welcome you all. நம்ம பிளான் படி தான் ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி பேசினது தான், ரிப்பீட் பண்ண வரப்பில். பட் ஸ்டில் ஒரு என்ன ரோல் ஆகுது காலையே கண்டினியூட்டிக்காக வந்து ஒரு வாட்டி குயிக்காக ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம அன்றைக்கி வந்து தனுஷ்கோடி போகிற பிளான் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பிளானோட பிகினிங் பாயிண்ட் இன்றைக்கி தான். ஸோ மார்னிங் கிளம்பி டைம் சரியாக வந்து 5:23 ஆகுது. ஆக்சுவலாக பிளான் படி ஒரு 5 o'clock இங்கேருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டயர்னால. இப்போ திண்டுக்கல்லேருந்து கிளம்புறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து நேராக மதுரை ரூட்டுலேயே போகிறேன். இங்கேருந்து 2-3 ரூட்டு காட்டுது. பட் நான் வந்து அந்த மதுரை ரூட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா அங்கேருந்து நேராக பைபாஸ்லேருந்து நேராக வந்து இதுக்கு போயிடலாம். நம்ம ராமேஸ்வரம் ரூட்டை பிடிக்கிறது வந்து ஈஸி. அதனால் வந்து இந்த ரோடை பிடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கேன். இப்போ தான் திண்டுக்கலோட சிட்டிலேருந்து வெளில கிளம்ப போகிறேன். இந்த ரைட் எடுத்தால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பைபாஸ் வந்துடும். பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்து போக வேண்டியதான். சரி, ஸோ இதுதான் பிளான் மக்களே. நம்ம வந்து ஒரு நடுவில் ஏதாவது காஃபி பிரேக் எடுப்போம், கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா இப்போயே ஒரு மாதிரி காலைல எந்திரிச்சது ஒரு மாதிரி கேராக தான் இருக்குது. ஒரு டீயோ காஃபி அடித்தா தான் கொஞ்சம் பிரிஸ்க் ஆகும். ஸோ இங்கேயே பார்க்காம கொஞ்சம் அவுட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ நம்ம காஃபி பிரேக் எடுக்கும்போது அங்கேருந்து உங்களை கண்டிப்பாக பண்ணுறேன். டீட்டெயிலாக பேசுவோம் நம்ம. ஓகே, இப்போ தான் வந்து காஃபி குடிக்கிறேன், வந்து உட்காந்துருக்கேன். வெளிலே உட்காந்து நினச்சேன் பைபாஸ்லேயே எங்கேயாவது காஃபி கடை பார்க்கலான்னு பார்த்தா அங்கே எதுவும் கிடைக்கல. இப்போ வந்து ஊருக்குள்ளே, அதாவது மதுரை என்ட்ரன்ஸ் ஆகுது. பைபாஸில் உள்ளே அப்படியே இருக்குல்ல, உள்ளே போனால் அவங்களுக்கு வந்து கேமரா உள்ளே போனால் அப்படியே நேராக போனால் தேனி வந்துடும் பைபாஸில். அங்கேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு அதாவது மதுரை என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே வந்துட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு கடை இப்போ வந்தோடனே நினச்சா அவர் பண்ண இப்போ தான் கடை தோண்டாப்பில் இப்போ தான் பாலை காய்ச்சிட்ருக்காரு. காய்ச்சி முடிச்சுட்டு அது டீ போட்டு தரேன்ட்டு இருக்காரு. சரி, வெயிட் பண்ணி குடிச்சிட்டு போவோம் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ உள்ளுக்குள்ளே ஏரியாக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். மதுரைக்குள்ளே டச் பண்ணி தான் போவோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் கேட்டேன் வேறு அட்ரெஸ்ஸு எப்படி போகுது அப்படின்ட்டு. அது வழி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. சொன்னார்னா நம்ம பார்த்து போவோம். நல்லாவே இருக்கு. நான் கூட அவசரமாக போடுறாப்புல. சரி, குடிச்சிட்டு கிளம்புவோன்னு நினச்சேன். கீழடினா அந்த கீழடியா? அதை கூட பார்த்துட்டு போகலாமே. ஆனால் அந்த கீழடியான்னு தெரியலையே. சித்திரக்குடி கரெக்ட், இந்த ரோட்டு தான். பட் சரி பண்ணுவோம். கீழடி அகழ்வாராய்ச்சின்னு தேடுவோம். எத்தனை மணிக்கு ஓப்பன் 10 o'clock. ஆஹா, சரி பண்ணுவோம். வரும்போது ஒரு வழி டைம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ பிளானை மாற்றி குண்டை போய் நிற்க வேணாம். ஸோ வில் ஸ்டிக் வித் திஸ் பிளான் இட் செல்ஃப். ஓகே, நம்ம ரூட்டு கரெக்டாக தான் இருக்கோம். இந்த ரைட்டில் வந்து போய் ஒரு ரூட்டு போகுது போல். அது கொஞ்சம் சுற்றுன்னு காட்டுது. ஒரு 20-25 கிலோமீட்டர் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி காட்டுது. ரூட்டு இருக்கா? சரி, ஓகே. எல்லாம் நம்மள மாதிரி தினுசாக பார்க்குறாங்க. ஓகே, இந்த ரூட்டில் போய் அடுத்த பைபாஸ் இருக்கும். இந்த ரூட்டில் போனால் 5 o'clock. 5 o'clock போனால் 6 o'clock. 6 o'clock போனால் 7 o'clock. 7 o'clock போனால் 8 o'clock. 8 o'clock போனால் 9 o'clock. 9 o'clock போனால் 10 o'clock. 10 o'clock போனால் 11 o'clock. 11 o'clock போனால் 12 o'clock. 12 o'clock போனால் 1 o'clock. 1 o'clock போனால் 2 o'clock. 2 o'clock போனால் 3 o'clock. 3 o'clock போனால் 4 o'clock. 4 o'clock போனால் 5 o'clock. 5 o'clock போனால் 6 o'clock. 6 o'clock போனால் 7 o'clock. 7 o'clock போனால் 8 o'clock. 8 o'clock போனால் 9 o'clock. 9 o'clock போனால் 10 o'clock. 10 o'clock போனால் 11 o'clock. 11 o'clock போனால் 12 o'clock. 12 o'clock போனால் 1 o'clock. 1 o'clock போனால் 2 o'c
முக்கியமான ஏரியாவோ? ஜெயிலா? ஆமாம், சிறைத்துறைன்னு போட்டிருக்கு. ஏன்னா இவ்வளோ போலீஸ் இருக்குன்னு பார்த்தேன். பாருங்க, சிறையா? ரோடு கொஞ்சம் கடியாக இருக்குது, ஸ்லோவாக போகிறது நல்லது. ஏற்கனவே வாப்ளிங் தொலை தாங்க முடியல, இதில் ரோட்டில் போய் விடுறேன் டமால் விட்டு. வீரகனூர் மாட்டுத்தாவணி அண்ணா நகர். நைஸ். அப்படியே போயிடலாமா? வந்து தண்ணியில் வண்டி இறக்கி பேத்துவானே. இதுதான் இந்த அழகர் ஆற்றுல இறங்கும் போது இருக்க ஏரியா நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன், பிரிட்ஜு கீழே தான் வந்து அது இருக்கும். மேபி இந்த பிரிட்ஜால் வேறு பிரிட்ஜான்னு தெரியல. எனக்கு இந்த ஏரியா மாதிரி ஒரு ஞாபகம். இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தா அங்கே அந்த ஏரியா கரெக்டு, அங்கே தான் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் மதுரைக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், கரெக்டாக தான் நான் சொல்கிறேன். நான் அந்த வீடியோ பார்த்து அந்த இது நம்ம தேவா சாரோட சாங் ஒன்று இருக்குமே, அந்த பாட்டை போட்டு ஆடுவாங்கல்ல, அது அந்த வீடியோ பார்க்கும்போது அங்கே பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம். ஓகே ஏரியா, ஆனால் வாக்கிங் போகிறதுக்கு செம்ம ஏரியா. இங்கேருந்து நான் பார்க்குறேன், அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ அங்கேக்குள்ளே பார்த்தோம்ல ஸ்ட்ரெச், அங்கேருந்து போகுது. இதுவே போகும்போது ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சு ரிட்டர்ன் பண்ணாலே வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். செம்ம ஏரியா. காலையில் ஒரு 5-6 மணிக்கு 5-5:30 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கும். நடந்தோம்னா நல்லா சில்லுன்னு காற்று வரும். பக்கத்தில் வந்து ஆறு ஓடிட்டுருக்கு. ஒரே ஸ்ட்ரெயிட். நீங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக பார்க்கு போனால் சர்க்கிளாக சுற்றி வர மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது, ஒரு ஸ்ட்ரெச்சு தான். சல்லு நேராக போயிட்டு அந்த எண்டுன்னு எவ்வளோ தூரம் தெரியல, பார்ப்போம். தொட்டுட்டு திருப்பி வர வேண்டியதான். போய் ரவுண்ட் ஆனால் தேர்ட் எக்ஸிட்டான். ஒன்று, ரெண்டு. இவன் தானோ? இவன் தான். அவ்வளோதான், பிடிச்சாச்சு. ரைட்டு, நேராக நம்ம வந்து இங்கேருந்து ராம்நாடு தான். ஒரு வழியாக ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த ரோட்டில் வந்து அங்கே ஜங்ஷன் வரும். ஜங்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் நேராக அந்த ராமேஸ்வரம் ரோட்டை பிடிச்சிடலாம். நம்ம சிட்டிக்குள்ளே எங்கேயுமே போக வேண்டாம். ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ராமநாதோட சிட்டிக்குள்ளே போகலாம். ஸோ ராமேஸ்வரம் போகணுன்னு சைட்டாக வரவங்க இதுக்குள்ளே நுழையாமல் ஒரே ரோட சைட்டை பிடிச்சி போயிருங்க. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் போக போகிறோம், ஏன்னா நமக்கு லெஃப்ட்டில் வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. லெஃப்டில் தானே போகணும், கரெக்டு, லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். எஸ், லெஃப்டில் போனால் இது ஃபுல்லாக அந்த இதை ஒட்டி வச்சுருக்கோம், கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆமாம், புதுக்கோட்டை இந்த ரூட் தான். ஓகே, இதில் போனால் தான் வந்து இந்த நம்ம குலதெய்வம் கோயில் வரும். ஒரு 9:54 இருக்குது. ஒரு 10-10:15 போவோம். அதில் வந்துச்சு 10-15 நிமிஷம் தான். 10:15 போயிட்டு முதல்ல அந்த ஏரியாவில் புதுசாக இருக்காதுன்னு தெரியாது. ஏன்னா இங்கெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற கோயில் மாதிரி எப்பவுமே உள்ளே இருக்க மாட்டாங்க பூசாரி.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் அடைச்சி போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. பக்கத்தில் வீடு இருக்கும். இந்த மாதிரி சாமி கும்பிட்ற வரன்றவங்க வந்து கால் பண்ணுவாங்க, இல்லை வந்து யார்கிட்டயா சொல்லி அனுப்புவாங்க இந்த மாதிரி வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கோயிலுக்கே வருவாங்க. வந்தாச்சு. இந்த லெஃப்ட் எடுத்தால் கோயில் போக வேண்டியதான். நம்மளே திரும்பி பார்த்துட்ருக்கான். சாமிலாம் கும்பிட்டாச்சு. நல்லபடியான தரிசனம். ஓ, இது ஐயப்பன் கோயிலா? ஓகே ஓகே. சாமிலாம் கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மேப் போட்டு பார்த்தேன். மேப்பில் வந்து நம்ம வரும்போது பேசியிருந்த மாதிரி தான் இந்த பக்கம் போய் போகிறது தான் ஷார்ட்ன்ற மாதிரி காட்டுச்சு. ஸோ ட்ரை பண்ணலான்னு கிளம்பியிருக்கேன். மேப் போட்டிருக்கேன். பார்ப்போம். லைக் வந்து நான் அது வெளில ரொம்ப வெயில் அடிக்கிறனால மொபைல் ஹீட் ஆகி பயங்கர அந்த மாதிரி ஓவர் ஹீட்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் இல்லையா, அதே வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து மொபைலை தூக்கி உள்ளே வச்சுட்டு முழுக்க வாய்ஸ் கமெண்ட்ஸை நம்பி தான் போயிட்டுருக்கேன். ஒரு இடத்துல வந்து யூடர்ன் ரைட் எடுத்து போகணும். அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி போய் யூடர்ன் போய் அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரோடே கிடையாது. நேராக போய் ஒரு ஆறு இருக்கும், அதை சுற்றி திருப்பி வருது இந்த பக்கமே. ஸோ அந்த ரோடை மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி நம்ம வந்து இதே ஏரியா சுற்றிட்டு இருப்போம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். பட் பார்ப்போம். வெல்கம் பேக் மக்களே. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நேற்று பாதிலேயே டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா கேமரா ஒரு சம்பவம் பண்ணிட்டான். என்னென்னா நேற்று இந்த பாம்பனுக்கு முன்னாடிலாம் வந்து நான் கவர் பண்ணிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆகிடுச்சு போல் கேமரா. கூல் டவுன் பண்ண சொல்லிட்டு திருப்பி ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் நான் வந்து பாம்பன் பிரிட்ஜெலாம் தாண்டி வந்துட்டு ரூம் தேடி அலைஞ்சா சரி கூட்டம். நேற்று மொத்த டூரிஸ்ட் ஃபேமிலி இங்கே தான் இருந்திருப்பாங்க போல். ஏகப்பட்ட ரஷ்ஷு. நம்ம வரனா எல்லாம் வரதான் செய்வாங்க, அது விஷயம். ஸோ அதனால் வந்து என்னென்னா நான் என்ன நெய்ம் பண்ணியிருந்தேன்னா இங்கே வந்துட்டு ரூம் தேடிக்கலாம் அப்படின்னு ஐடியா வந்தேன்ல, செஞ்சுட்டாங்க. நேற்று ஒரு 5-6 ரூம் ஏறி இறங்கினேன். எங்கேயுமே ரூம் இல்லை, எல்லாமே ஃபுல்லுன்ட்டாங்க. சரி டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணேன், சரி யூட்டன் போட்டு ராமநாதபுரத்தில் போய் ரூம் போட்டுக்கலாம். சரி இதுக்கு மட்டும் தனுஷ்கோடி மட்டும் காலைல எழுந்துச்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஒரு 4 மணிக்கு அப்படி வந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திருப்பினேன். நல்ல வேலைக்கு ஒரு நான் வரும்போது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். ரிட்டன் போகும்போது ரைட் சைடு ஒரு வாட்டி பார்த்துருவோன்னு. ஒரு நிமிஷம், தனுஷ்கோடிக்கு இது தான் நான் பார்த்துடலாம். தனுஷ்கோடி தானே. ஸோ சரி ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போன்னு ஒரு ரூமில் கேட்டேன். ஒரே ஒரு ரூம் கரெக்டாக இருந்துச்சு, அதுவும் ரொம்ப சின்ன ரூம். சரி அதான் க்ரௌடாக இருக்கும்போது அதிகமாக ரேட் எடுத்துவாங்கள்ல. நைட்டே காலி பண்ணால் 1500 24 hours ஸ்டே. அதாவது இன்றைக்கி மார்னிங் ஒரு 11-11:30 போல் காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துச்சுன்னா 2000 அப்படின்னாங்க. சரி ஓகே, இல்லாததுக்கு ரூம் கழிச்சு பெரியன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதுவே நம்ம கரெக்டாக போகிறோமா, இந்த மாதிரி சல்லுன்னு வரும். ஹோப்ஃபுல்லி கரெக்டான ரூட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேப் போட்டிருக்கேன், ஆனால் அது வந்து வாய்ஸ் சொல்லவே இல்லை, கம்முன்னு இருக்குது. ஏன் போர்டு தான் நல்லா இருக்கும், போர்டு இல்லையே. தனுஷ்கோடி தான் ரூட்டில். தேங்க்ஸ். சரி ரோடு கிராஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து 6 மணிக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்களாம் விசாரிச்சதில். ஸோ நம்ம வந்து நான் என்ன எய்ம் பண்ணியிருந்தேன்னா ஒரு 5:40க்கு என் வாசலில் போய் நின்றுவோம், அந்த செக் போஸ்ட் கிட்ட போய் நின்றுவோம். கரெக்டாக 6 மணிக்கு ஓப்பன் பண்ணால் உள்ள ஓடிடுவோம்னு நினச்சேன். பட் எவ்வளோ சீக்கிரம் நினச்சாலும் டைம் பற்ற மாட்டேங்குது. ஆத்தாடி அங்கே பாருங்க கூட்டத்தை.
செஞ்சுட்டாங்களோ நம்மளுக்கு. ஓப்பன் பண்ணாதெல்லாம் நிற்கிறாங்களா இல்லை டிராஃபிக்கா? ஒரு வழியாக மூவ் பண்ணிட்டாங்க. அந்த செக் போஸ்ட்லேருந்து அலோவ் பண்ணல ஆக்சுவலாக. பட் இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். பட் ஓகே, ஒருத்த வெயிட் தான். ஆக்சுவலாக நான் வந்து இது எனக்கு வந்து தேர்ட் டைம் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு டைம் வரும்போது காரில் வந்தேன். ஆனால் இப்போ ஏர்லி மார்னிங் வர முடியல. மற்ற மதியானம் ஒரு 12 மணி அந்த வாக்கில் வந்தேன். செகண்ட் டைம் வந்து பஸ்ஸில் போய் பார்க்கலாம் சார் இருந்தேன்னு சொல்லி பஸ்ஸில் வந்தேன். அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 o'clock 3 o'clock அந்த டைம் தான் வந்தேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி அழிச்சு அந்த டைமில். இப்படி ஏர்லி மார்னிங் ப்ரீஸோடு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆக்சுவலாக இந்த ஒருவேளை இந்த காரில் போயிருந்தால் கூட எனக்கு இவ்வளவு அந்த ப்ரீஸ் தெரிஞ்சிருக்குமா தெரில. நான் அவர் வந்து ஏதோ ஒரு சொல்லணுன்றதுக்காக சொல்ல வரல. அதாவது கடல் காற்று வந்து மதியம் பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு புழுக்கமாக இருக்கும். ஒரு மாதிரி சில்லுன்னு ஃபீல் பண்ண முடியாது. பட் மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த உப்பு காற்றோட அந்த புழுக்கம் தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்லி சில்னஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த இதே ஒரு 1 or 2 hours ஆரம்பிச்சிடும். லைட்டாக அந்த வெயில் வெளில வர ஆரம்பிச்சிச்சுனாலே ஒரு சம்பவம் தான். இப்போ கேமராலாம் எப்படி தெரில, ஹெல்மெட்லாம் ஃபுல்லாக நனைஞ்சு ஒரு மாதிரி டாட்டாக இருக்குது. அது கேமராலே வந்து வந்திருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி அரைவ். ஒரு நேராக போயிட்டு முடிஞ்சால் ஒரு ரவுண்டு போட்டு வந்துடுவோம். போட்டு வந்துட்டு அங்கே அப்புறம் கொடுத்தேன். ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து உள்ளே நடக்கலாம். அந்த இருக்குங்க உள்ளே இறங்கி நடந்து போயிட்டு வரலாம். ஆனால் இது சீசன் தான். எல்லா சீசன்லையும் உங்களால் வந்து கீழே இறங்கி நடக்க முடியாது. லெஃப்ட் சைடில் பாருங்க. ஓகே, அங்கேயே போட்டு இது போட்டாங்களா? முடிஞ்சளவுக்கு மாங்காய் எல்லா வீடியும் எடுத்தாச்சு. ரஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா இட்ஸ் டைம் டு மூவ் அவுட். இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் போகணும்.
லைஃப்பில் பெரிய சம்பவம் பண்ணியிருக்கோம். மைக் ஆன் பண்ணல, என்ன பேசிட்டு எல்லாமே போயிருக்கோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் அதை சொல்லியிருந்தேன், பட் சரியாக கன்வே ஆகலை அப்படின்னா ரிப்பீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திருப்பி ரீகனெக்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன கோயில் அப்படின்னா, கோதண்டராமர் திருக்கோயில். இந்த புண்ணிய இடம் ராமபிரான் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி விபீஷணருக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டிய இடமா. இங்கே தான் வந்து அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு, பதவி பிரமாணம். ஸோ அந்த இடம் தானே இது. நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருக்குது. நான் வந்து இந்த ஷூட்டுக்காக என்ன பண்ணிட்டேன், டேங்க் பேக் எடுத்து பேக் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். அது கீழே அடிச்சுட்டே டப்புன்னு. ஓகே, மேகம் இந்த பாட்டு வேற மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. வரும்போது கவர் பண்ண எதையுமே நான் வந்து மைக் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா அந்த கார்டரில் வந்து மாட்டியிருந்தேன். அங்கே ஹெல்மெட் கழட்டும் போது திருப்பி வந்து உள்ள ஹெல்மெட்டு லைக் அந்த இன்டர்காம் மைக்கில் வந்து சேர்த்து மாட்டியிருப்பேன். இப்போ ஆக்சுவலாக மாட்டியிருக்கேன், அப்படி மாட்ட மறந்துட்டேன். ஸோ இந்த காற்றுக்கு வந்து கண்டிப்பாக நான் காலரில் மாட்டி பேசினது எதுவுமே உங்களுக்கு கேட்டுக்க வாய்ப்பு இல்லை. சி கேட்டால் அதை அப்படியே கொஞ்சம் ஆடியோ கரெக்ட் பண்ணி போடுறேன், இல்லைன்னா பிஜிஎம் தான், பேக்ரவுண்ட் பிஜிஎம் மட்டும் ஒப்பிடிக்க வேண்டியதான். எனக்கு உள்ளெல்லாம் போய் சுற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே லெஃப்ட்டு போய் அப்படியே ரைட்டு சுற்றி வரலான்னு யோசித்தேன், அதுக்கெலாம் வாய்ப்பில்லை போல். ஓகே, ரைட்டு திரும்ப முடியுது. சுற்றி வருவோமா? இங்கே வரும் கூட்டத்தை, எல்லா கூட்டமும் இங்கே தான் இருக்குது போல். நம்ம கூட்டத்தில் எல்லாத்தையும் தனுஷ்குள்ளே தேடிட்டு இருந்தோம், பட் எல்லோரும் இங்கே இருக்காங்க. எதுவும் இங்கே வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன், தெரியல, அது வரது கரெக்டான்னு தெரில. இது ஆப்போசிட்டில் போக முடியுமா, இல்லை இப்படி யூட்டன் போட்டு போகிற மாதிரி இருக்குமா? அப்படியே ரைட்டு போய் அப்படி வரலான்னு யோசித்தேன். போக முடியாதா? போகலாம்ல, நேராக போகலாம்ல. இல்லை நான் அப்படியே அந்த பக்கம் போகலான்னு பார்த்தேன், போகலாம்ல.
வராங்க வராங்க வராங்க. நம்மளை எல்லாம் குறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. அவன் யாரா அவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வரான் அப்படின்னு. இருந்தாலும் தைரியம்தான். ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து இந்த பேக்ரவுண்டில் சாமி சாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு. கோயில் பக்கத்தில் நல்ல வைப்பாக தான் இருக்குது. அவ்வளோதான். அப்படியே இப்படி போய் இந்த கூட்டத்தை பிறந்துக்கிட்டு அப்படியே போய் லெஃப்ட் எடுத்துட வேண்டியதான், முடிஞ்சிச்சு. ஸோ சாமியை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, சாமியை சுற்றி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நைஸ். ஸோ பிளான் பக்காவாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதை நான் எதிர்பார்த்தேன், இப்படி போய் அப்படி வரணும்னு. எஸ், பாம்பம்பலம் வந்துருச்சு. போயிட்டு போல. ஈவினிங் நேற்று பார்த்தப்ப அந்த லைட்டிங்க்கு அதுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நான் மொபைலில் பார்த்தேன், பட் போர்ட்ரேட்டில் தான் இருக்குது. நான் எடிட் பண்ணும்போது அதை வந்து அட்டாச் பண்ணி விட்றேன். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த லைட்டிங்க்கு, அதாவது அந்த நேச்சராக வர லைட்டிங்க்கு நல்லா ப்ளூவிஷாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. பழைய பிரிட்ஜே தனியாக இருக்கணும், அழகாக தான் இருக்கும். பட் இந்த பெரிய புதுசாக கட்டினது வந்து நல்ல மெஜஸ்டிக்காக இருக்கா. அந்த சென்டருக்கு அந்த பீஸ், அந்த கப்பல் வந்தால் ஓப்பன் பண்ணுறோமே அந்த பீஸ் இருக்குல்ல, அது நல்லா பெருசாக நல்லா ராயலாக இருக்குது ஆக்சுவலாக. நான் அப்படியே ஹெல்மெட்டோட போய் பார்த்து காட்டுறேன். இதுதான் இந்த சைடு லுக்கு.
நல்லா பாருங்கள் வியூவை. சரியா இருக்கு ஆக்சுவலாக. இந்த சின்ன பாலமே வந்து மெஜஸ்டிக்காக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பக்கத்தில் அதை வச்சும் இது சின்னதாக இருக்குது. செம ராயலாக இருக்குது. மேலே ரூம்லாம் இருக்குது போல் ஆக்சுவலாக. சூப்பர், நைஸ். ஓகே, லெட்ஸ் கோ. நான் நேராக போய் கீழடியில் ஒருவேளை கவர் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இதோடையே நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஃபார் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, இல்லை பேசுகிற விதம், வாட்டெவர் உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். I'll correct it. நெக்ஸ்ட்டு ரைடு போகும்போது நம்ம அது ப்ராப்பராக சரி பண்ணிக்கலாம்.